அனைவருக்கும் வணக்கம். முதல்வனும் மூத்தவனும் ஆகிய கணபதியை வணங்கி ஆசி பெற்று என் அப்பன் முருகனின் பாதம் தொட்டு இந்த கந்தபுராணத்தை இந்த கந்த சஷ்டி அன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவர்க்கு மேவ வாராதே வினை. அதாவது முருகான்னு உங்களோட மனமுருகி சொன்னீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் துன்பங்களும் இனி வரவிருக்கும் எப்படிப்பட்ட கஷ்டம்னாலும் சரி முருகான்னு சொன்னீங்கன்னா கலங்குமாம். அப்படிப்பட்ட கடவுள் நம் சொந்த கடவுள், தமிழ் கடவுள் நம் முருகன். அப்படி என்ன அந்த நாமத்திற்கு, அதாவது பெயருக்கு இவ்வளவு சக்தி இருக்கா அப்படின்னா ஆமாம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஐந்தெழுத்து மந்திரம் நமசிவய, சிவய நம. இந்த நமசிவய என்பது ஸ்தூல பஞ்சாட்சரம். அப்படின்னா நீங்கள் நமசிவய சொல்ல சொல்ல ஈக சௌபாக்கியம் கிடைக்கும். ஈக சௌபாக்கியம்னா என்ன? இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு என்ன வேணும்? கல்வி, பணம், பொருள், நல்ல மனைவி, குழந்தைகள், சந்தோஷம், ஆரோக்கியம், பதவி, புகழ், இதெல்லாம் தானே. இதெல்லாம் கிடைக்கும். சிவய நமன்னு சொன்னால் சிவனை அடைவது. அப்படின்னா சிவபாதம். இது சூட்சம பஞ்சாட்சரம், அதாவது பரசௌபாக்கியம். இது இரண்டும் வேணும்னா நம்ம சொல்லக்கூடிய ஒரே மந்திரம் ஷடாட்சரம், அதாவது சரவண பவ. இந்த இரண்டு இக வர சௌபாக்கியம் இரண்டும் கிடைக்கணும்னா நம்ம சொல்லக்கூடிய ஒரே மந்திரம் சரவண பவ. அதுதான் என் அப்பன் முருகனின் கருணை. அதாவது குன்று இருக்கும் இடமெல்லாம் முருகன் இருக்கும் இடம். ஏன் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா அதிகமாக மலை உச்சியில் தான் இருக்கார். எதுக்காக அவர் அங்கே போய் உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா, நீங்கள் இந்த ஹில்ஸ்லாம் போய் மேலே நின்று வியூ பார்த்தா எப்படி இருக்கும்? எவ்வளோ அழகாக இருக்கும். எவ்வளவு உயரமான இடத்துல இருந்து பார்க்க பார்க்க அங்கே இருக்கக்கூடிய வியூவில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே ஒரே மாதிரியான சமதளமாக தெரியும். நம்ம தெருவில் இருக்கக்கூடிய மேடு பள்ளம்லாம் மேலே மலை உச்சியிலேருந்து தெரியுமானா தெரியாது. அது மாதிரி நம்மளோட எண்ணங்களை எவ்வளோ உயர்வாக வச்சுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அழகாக தெரியும். நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் நம்மக்கிட்ட அழகாக பழகுவாங்க. அதே போல தான் முருகப்பெருமானின் உயர்ந்த எண்ணத்தை விளக்கிறது தான் இந்த கந்தபுராணம். இந்த கந்தபுராணத்தில் 3 அரக்கர்கள். இந்த 3 அரக்கர்களை முருகப்பெருமான் அழிக்காமல், அதாவது வதம் செய்யாமல் அவர்களை திருத்தி அமைத்து தன் உயர்ந்த எண்ணத்தை பக்தர்களுக்கும் அவனுடைய தொண்டர்களுக்கும், அதாவது அடியார்களுக்கும் உதாரணமாக காட்டுகிறார் என்னப்பன் முருகன். அதாவது ரிக், யஜுர், சாம, அதர்வன என 4 வேதங்கள் இருக்குது. அந்த 4 வேதம் நம்மளுக்கு புரிகிற மாதிரி இருக்குமானா இருக்காது. அதுக்காக தான் நம்ம இதிகாசங்கள் உருவாச்சு. ராமாயணம், மகாபாரதன்ற மாதிரி இதிகாசங்கள். இது மக்களுக்கு புரியக்கூடிய எளிய வகையான எல்லா கருத்துக்களும் இருக்கும். அப்போ புராணம்னா என்ன? இந்த இதிகாசங்களில் எல்லா வகையான உண்மை, நேர்மை, பலம், வீரம், சோகம், துரோகம், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கும். இந்த விஷயங்களில் ஒரு சில விஷயங்களை தனியாக எடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தான் புராணங்கள். இப்போ உண்மையை பற்றி சொல்கிறது எது? ஹரிச்சந்திர புராணம். அது மாதிரி இந்த கந்த புராணம் நன்றியை பற்றியும் நன்றி மறவாததை பற்றியும் சொல்லக்கூடியது தான் இந்த கந்த புராணம். இப்போது இந்த கந்த புராணம் சமஸ்கிருதத்துலேயும் தமிழ்லையும் எப்படி உருவானதுன்னு பார்ப்போம். கந்த புராணம் 14 புராணங்கள்லேருந்து வந்தது. இந்த 14 புராணங்கள் எப்படி வந்தது? அதாவது நைமிசாரண்யம்ன்ற ஒரு காடு. இந்த காடு எங்கே இருந்தது அப்படின்னா காசிக்கு பக்கத்தில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த காட்டில் சூதமுனி அப்படின்ற முனிவர். அவர் யாருன்னா வியாசரோட சீடர். இந்த சூதமுனிக்கு கீழே இருப்பாங்க இல்லையா, அவரோட சீடர்கள். இவங்கெல்லாம் கேட்க சீடர்களுக்காக இந்த 14 புராணங்களை பற்றி சொல்கிறார். இந்த 4 வேதங்கள் இருக்கு இல்லையா, அதிலிருந்து சொல்லப்பட்டவை தான் இந்த 14 புராணங்கள். இந்த 14 புராணங்களில் சிவனுக்கு மட்டும் 10 புராணம், பெருமாளுக்கு 4, பிரம்மாவிற்கு 2, அக்னிக்கு 1, சூரியனுக்கு 1, ஆக 18. சிவனுக்குரிய அந்த 10 இருக்கு இல்லையா, இந்த 10 புராணங்களில் மிகச்சிறந்த புராணமாக எது கருதப்படுதுன்னா இந்த கந்த புராணம். ஏன் இந்த கந்த புராணம் அவ்வளவு சிறப்பு? அதாவது
18 புராணத்தையும் சேர்த்தா 4 லட்சம் எழுத்துக்களாம். இந்த 4 லட்ச எழுத்துக்களும் 18 புராணத்தில் இருக்குது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய 4ல் 1 லட்சம் எழுத்துக்கள் மட்டும் கந்த புராணத்தில் இருக்கான். அப்போது அதில் எவ்வளவு கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கும்? சரி, இது சமஸ்கிருதத்தில் இருந்தது. இது எப்படி தமிழில் வந்தது? கந்த புராணத்தில் 6 பிரிவு இருக்குது. சனத்குமார சங்கீதை, சூத சம்ஹிதை, பிரம்ம சம்ஹிதை, விஷ்ணு சம்ஹிதை, சங்கர சம்ஹிதை, சூர சம்ஹிதை, இப்படி 6 பிரிவு இருக்குது. இந்த சங்கர சம்ஹிதையில் 12 கண்டங்கள் இருக்குது. அதில் மிகச்சிறப்பானது சிவரகசிய கண்டம். இதில் 7 காண்டங்கள் இருக்குது. இதில் சம்பவ காண்டம், அசுர காண்டம், மகேந்திர காண்டம், யுத்த காண்டம், தேவகாண்டம், தட்ச காண்டம், உபதேச காண்டம் அப்படின்னு 7 காண்டம் இருக்குது. இதில் முதல்ல இருக்கக்கூடிய 6 காண்டம் இருக்குது இல்லையா? இந்த 6 காண்டத்தை நம்ம கச்சையப்ப சிவாச்சாரியார், காஞ்சிபுரத்தில் பிறந்த கச்சையப்ப சிவாச்சாரியார்கள் அவர்கள் தமிழில் கந்த புராணமாக மொத்தம் 10,345 பாடல்கள் நமக்கு கொடுத்துருக்காரு ஒரு நூலாக. இதில் 7வது காண்டம் இருக்கு இல்லையா, உபதேச காண்டம், அதை குகனேரி அப்பர் என்பவர் 4,347 பாடலாக ஒரு நூலாக கொடுத்துருக்கார். இந்த கச்சையப்ப சிவாச்சாரியார் யார்? இவர் காஞ்சிபுரத்தில் பிறந்தவர். நல்ல படிப்பு, நல்ல அறிவு, நல்ல குணம் பெற்றவர். இவர் ஒரு நாள் தூங்குறப்போ கனவுல முருகப்பெருமான் தோன்றி இந்த கந்த புராணத்தை பாட சொல்ல, இவர் எனக்கு அவ்வளவு அறிவு இல்லைன்னு சொல்லியிருக்கார். எப்போவுமே நல்ல அறிவும் புத்திசாலிகளும் தனக்கு கட்டுறது கைமண் அளவு அப்படின்னு தானே நினைப்பாங்க இல்லையா? அது மாதிரி அவரும் சொல்லியிருக்கார். ஆனால் முருகப்பெருமான் உன்னால் முடியும், நீ பண்ணுன்னு சொல்லியிருக்கார். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன கேட்டிருக்கார் கச்சையப்பர், நீங்கள் தொடக்கத்தை சொல்லுங்கள், நான் அதை கன்டினியூ பண்ணுறேன்னு சொல்லியிருக்கார். அது மாதிரி முருகப்பெருமானும் இவர் கேட்க அவர் கூறிய, அவர் எடுத்து கொடுத்த முதல் வார்த்தை திகட சக்கர என தொடங்கி அதை அப்படியே விநாயகர் காப்பு, இது ஒரு விநாயகர் காப்பு, இதை பாட ஆரம்பிக்க சொல்லி அவரும் பாட ஆரம்பித்தார். இதை தினம் 100 பாடலாக பாடி முருகனோட திருவடியில் வைப்பாராம். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அந்த 100 பாடல்களில் உள்ள சின்ன சின்ன பிழைகள்லாம் திருத்தி இருக்குமா. யார் திருத்துறா? முருகப்பெருமானே இதை திருத்தி கொடுத்துருக்கார். இப்படி கச்சையப்பர் பாடி நம் அப்பன் முருகன் திருத்தி நமக்கு கிடைக்கப்பட்டது தான் இந்த கந்தபுராணம். இப்படி பாடப்பெற்ற கந்தபுராணம் காஞ்சிபுரத்தில் குமரக்கோட்டத்தில் அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கு. அரங்கேற்றம்னா என்ன? அரங்கேற்றம்னா இப்போது இந்த நூலை எழுதினவங்க பல புலவர்கள் மத்தியில், நல்ல அறிஞர்கள் மத்தியில் இந்த பாடலை பாடுவாங்க. அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை அந்த புலவர்களும் அறிஞர்களும் அதை சுட்டி காட்டுவாங்க. இதுதான் அரங்கேற்றம். அது மாதிரி இந்த கச்சையப்ப சிவாச்சாரியார் இதை அரங்கேற்றம் பண்ணி போயிருக்கார். அப்போது இந்த கச்சையப்ப சிவாச்சாரியார் முருகன் கொடுத்த அந்த முதல் வரி இருக்கு இல்லையா, அதை திகழ் கூட்டல் தசக்கரம்னு பிரித்து பொருள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அங்கே இருந்த அவையர்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அது எப்படி இல் கூட்டல் ட எப்படி த என்று வரும் என்று வினவியிருக்காங்க. அதாவது இலக்கியத்தில் இது விதியாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சிவாச்சாரியார் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் யோசித்து அந்த நாளில் அரங்கேற்றம் செய்யாமல் திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கார். வீட்டுக்கு வந்து அழுது புலம்பி படுத்து தூங்கிட்டார். திரும்பவும் முருகப்பெருமான் கனவுல வந்து இதற்கான பொருள் இருக்குது, நான் உனக்கு அடுத்த நாள் அரங்கேற்றத்துக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிவிட்டு முருகப்பெருமான் மறைஞ்சிட்டார். முருகப்பெருமான் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் ஒரு புலவர் வேஷத்தில் அந்த அவைக்கு வந்திருக்கார். அப்போது அங்கு கூடியிருந்தவங்ககிட்ட எல்லாத்துலேயும் சோழ நாட்டில் ஒரு நூல் இருக்குது, அதற்கு பேர் வீரசோழியம். அதில் சந்திப்படலம் 18வது செய்யுள்ள இதற்கு பொருள் இருக்குன்னு சொல்லி அதை காமிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார். இப்படி நமக்கு கிடைக்கப்பட்டது தான் கந்த புராணம். இப்படி கந்த புராணம் நமக்கு கிடைத்தது. இப்படி கிடைக்கப்பட்ட கந்த புராணத்தை இப்போ பார்க்கலாம். அதாவது தட்சன் யார்? இந்த தட்சன் பிரம்மாவுடைய மகன் தான் இந்த தட்சன். இவர் பிரம்மாட்ட போய் கேட்டிருக்கார், என்னன்னு, இந்த மும்மூர்த்தி இருக்காங்கல்ல, சிவன், விஷ்ணு, பிரம்மா, இதில் யார் ரொம்ப சிறந்தவங்கன்னு கேட்டிருக்கார். பிரம்மா எதற்குன்னு கேட்க, இல்லை நான் அவங்கள நினச்சி தவம் செஞ்சு சில வரங்களை வாங்க போகிறேன் அப்படின்னு தட்சன் சொல்ல,
பிரம்மாவும் சிவபெருமான் தான் சிறந்தவர்னு சொல்லியிருக்கார். ஏன்னு கேட்ட தட்சனுக்கு பிரம்மா நான் படைக்கும் தொழிலை செய்யக்கூடியவன், விஷ்ணு அவர் காக்கும் தொழிலை செய்யக்கூடியவர், இந்த இக உலகத்தில் தேவையான அனைத்து சௌபாக்கியங்களையும் கொடுக்கக்கூடியவர். ஆனால் எம்பெருமானோ நமக்காக நாம் கடைசி காலத்தில் முடிந்து அவரை கும்பிட்டாலும் கும்பிடாவிட்டாலும் கடைசி காலத்தில் எங்கே போய் சேருவோமோ அந்த இடத்துல நமக்காக அவர் காத்திருப்பாராம். அப்படி நாம் வணங்காவிட்டாலும் நமக்காக காத்து அருள் புரிந்து நம்மளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் தான் சிவபெருமான். அதனால் அவர் மிகச்சிறந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கார். உடனே தட்சன் என்ன பண்ணியிருக்காரு, சிவபெருமானை நினச்சி தவம் செய்ய ஆரம்பிச்சிருக்கார். நீண்ட காலம் கடும் தவம் செய்ததன் விளைவாக சிவபெருமான் காட்சியளிச்சிருக்கார். தட்சனை நோக்கி நீ என்ன வரம் கேட்கிற அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு 2 வரம் வேணும்னு கேட்டிருக்கார் தட்சன். என்னன்னு கேட்டோன்னே, ஒன்று எல்லோரும் என்ன கடவுளாக நினச்சி என்ன கும்பிடணும்னு சொல்லியிருக்கார். 2வது சிவபெருமான் எனக்கு மருமகனாக வர வேணும்னு இன்னொரு வரம் கேட்டிருக்கார். இந்த 2 வரத்தையும் சிவபெருமான்கிட்ட தட்சன் கேட்க சிவபெருமானும் அதை எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கார். இப்படி தட்சன் கேட்ட இந்த 2 வரத்தில் இருந்து ஆரம்பிக்குது நம்ம கந்த புராணம். முத்தை தரு பத்தி திருநகை எத்திக்கிரை சத்திச்சரவண முத்திக்கொரு வித்துக்குருவர எனவோது முக்கட்மரமர்க்குச் சுருதியில் முப்பட்டது கற்பித்திருவர் 33 கத்தமரர் மடிவேன 10 தலை தத்தக்கணைதோடு ஒத்தைக்கிரி மற்றை பொழுதொரு வட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக 10 ரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் வட்சத்தொரு ரச்சித்தருள்வது ஒரு நாளை தித்தித்தைய ஒத்த பரிபுர நித்தப்பத மைத்து பைரவி திக்கொட்கண்ணடிக்க கழுகோடு கழுதாட திக்குப்பறி அட்டப்பைரவர் தொக்குத்தொகு தொகுதொகு சித்திர பௌரிக்க திரிகடக எனவோத கொத்துப்பறை கொட்டக்கலமிசை குக்கு குத்திப்புதை புக்குப்புடி என மெதுகுகை கொட்புற்றல நட்புற்றவினரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பொட ஒத்த போறவள பெருமாளே பெருமாளே பெருமாளே. நாளைக்கு இதோட 2ஆம் பாகத்தை நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம். கதிர்வேல்.